இதுல முக்கிய செய்தி என்ன, இதுல யாருக்கும் புரோக்கருக்கு ₹1 கூட கொடுக்காதீங்க. இதுல நேர்மையா தான் வந்து ஆகணும். சிஏபிஎஃப்ல எக்ஸாம் மெயின் வந்து கிளியர் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பிசிக்கலுக்கும் அதுல எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்க 5 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு பாடி எப்பவுமே ரெடி ஆகும் ரன்னிங் ஓடுறதுக்கு, ஸ்பீடா ஓடுறதுக்கு. மற்றபடி எந்த புரோக்கர்ட்ட உங்க டாக்குமெண்ட் வந்து அவங்கள்ட்ட கொடுத்து வைக்காதீங்க. உங்களுக்கு பயிற்சி வேணா எடுத்துக்கலாம், நீங்க ஒரு சின்ன ஐடியா எடுத்துக்கலாம். ஆனா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் உங்களுக்கு யார்கிட்ட கொடுக்க வேணாம். சிஏபிஎஃப்ல ₹1 கூட கொடுத்துட்டு வரணும்னு நினைக்காதீங்க. இங்க நேர்மையான வழிதான் இருக்கு. இதுல வர எல்லாரும் மிடில் ஃபேமிலி, ரொம்ப லோவர் மிடில் ஃபேமிலி ஏழைங்க தான் இங்க பெரும்பாலும் வர்றது. படிச்சுட்டு வேலை எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான் வருவாங்க. அதனால நீங்க யாருக்கிட்டையும் போய் மாட்டிக்காதீங்க. இது முக்கியமான தகவல். நன்றி. ஒரு யூனிஃபார்ம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஒரு ஸ்டெபிள் சேலரி, இதுதான் சிஏபிஎஃப். ஆனா சிஏபிஎஃப்ல வரதுக்கு முன்னாடி சில உண்மைகளை நீங்க தெரிஞ்சுட்டு வர்றது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் பீரியட் சொல்றது, நீங்க அந்த ஃபர்ஸ்ட்லயே ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஏஜ் ஆர்மியில போறப்ப அல்ல நேவி ஏர்ஃபோர்ஸ்ல போறதுக்கு வயசு இருந்தா கண்டிப்பா அதுல போயிருங்க. அதுல போயிட்டு உங்களுடைய திறமைய நிரூபிச்சு அதுல பர்மனண்டா ட்ரை பண்ணுங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது, அதுல முடியலன்னா மற்ற சிஏபிஎஃப்ல வர உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏஜ் லிமிட் உங்களுக்கு அது தனியா இருக்கு. 27 வயசு வரைக்கும் வரலாம். இதுல ஓபிசி, எஸ்சிக்கு இன்னும் அதிகம், எஸ்சி எஸ்டிக்கு. நீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டிஃபென்ஸ் கொடுங்க, நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆர்மிக்கு. அது முடியலன்னா தான் நீங்க சிஏபிஎஃப் வரணும். ஏன்னா இதுல சில உண்மைகள் தெரிஞ்சுட்டு நீங்க வரணும். இதுல 2005க்கு மேல பென்ஷன் கிடையாதுங்க. அதே மாதிரி சிஎஸ்டி ஃபெசிலிட்டி, சிஎஸ்டி ஆர்மியில் தான் வந்து நம்ம இதுல சிஏபிஎஃப்ல வந்து என்னன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியில ஒரு 50% கம்மி பண்ணிக்குவாங்க ஜாமான். அதான் வந்து டேக்ஸ்ல மட்டும். டீட்டெயிலாக சொன்னா ரொம்ப போர் அடிக்கும். உங்களுக்கு சொல்றேன், அந்த அளவுக்கு ஒன்றும் ஆர்மி கேண்டீன்ல கிடைக்கிற அளவுக்கு சிஏபிஎஃப் கேண்டீன்ல உங்களுக்கு பொருள் நிறையாவும் இருக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது ஒன்லி நீங்க கவர்மெண்ட் டேக்ஸ்ல இருந்து ஒரு 50% கம்மியாக கிடைக்கும். மற்றபடி பெரிய விசேஷம்லாம் அது கிடையாது. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியும் ஆர்மி மாதிரி கிடையாதுங்க. முக்கியமாக சவுத் இந்தியாவில் சிஏபிஎஃப்ல இங்கே பாருங்க, ஆவடியில் சிஆர்பி இருக்கு. அதை விட்டிங்கன்னா கோயம்புத்தூர், ஆவடி மாதிரி கோயம்புத்தூர். அந்த பக்கம் அரக்கோணத்தில் சிஎஸ்எஃப், மதுரையில் ஐடிபிபி, சிவகங்கையில் ஐடிபிபி. ரொம்ப கம்மி தான் நம்மளுடையது. ஏன்னா நம்ம ஏரியாவில் பார்டர் எதுவும் இல்லை. அதனால மக்களுக்கு நம்ம படுற கஷ்டம் எதுவுமே தெரியாது. எவ்வளோ கஷ்டப்படுறேன், அவங்கள பொறுத்தவரைக்கும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய கஷ்டம் நமக்கு தான் தெரியும், ஒரு மாதம் ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு. ஏன்னா இங்கே சம்பளத்தை தவிர உங்களுக்கு எந்த ஒரு வருமானம் இருக்காது. அந்த ஒரு வருமானம் மட்டும்தான், அதை வச்சு தான் உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணணும். ஒரே ஸ்டெபிள் வருமானம். அதுக்குள்ளே நீங்கள் குடும்பத்தை ரன்னிங் பண்ணி ஆகணும். ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி அதிகம் இருக்காது. இப்போ ஆயுஷ்மான் கார்டுன்னு சொல்கிறாங்க, அதை தமிழ்நாட்டில் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பேசினா நிறையா பேசி ஆகும். நான் ஷார்ட்ஸ் போடுறேன்னா அதை பற்றி பேசணும்னு நினைப்பேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எஸ்சிசி மூலிமா முடிஞ்ச அளவுக்கு ஆஃபீஸராக படித்த பசங்க, நிறைய டிகிரி முடித்தவங்க எஸ்சிசி விட்டுட்டு யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுங்க. யூபிஎஸ்சியில் ஆஃபீஸராக கம்பெனி கமாண்டர் லெவலுக்கு வர ட்ரை பண்ணுங்க. கம்பெனி கமாண்டர்னா பேசிக்காக இங்கே ஆஃபீஸராக வருது. அட்லீஸ்ட் எஸ்சியாவது வரணும். சப் இன்ஸ்பெக்டர் டைரெக்டாக உள்ளே வரப்பாங்க. வட இந்தியாவில் நிறைய பேர் இது மாதிரி கரெக்டாக வந்துடுறாங்க. நம்ம தென்னிந்தியாவில் தான் இதில் ஆர்வம் எடுக்கிறதுல சரியான பயிற்சி, படிப்பு சரியாக இருந்தால் அவங்களுக்கு கைட்லைன் கரெக்டாக இருந்து இங்கே வந்துடலாம். எல்லாத்தோட நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். உங்கள் மேலே தான் எல்லாமே. நீங்கள் நம்பிக்கை வச்சா நீங்கள் ஜெயிச்சு வர முடியும். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நன்றி, வாழ்த்து.